நண்பர்களே, நம்ம இப்போ இந்த பதிவில் பார்த்தீங்க அப்படின்னா 2019 ஐபிஎல் சீசனில் வந்து மும்பை இந்தியன்ஸ் அணி வந்து எந்தெந்த வீரர்களை வந்து களமிறக்குவாங்க, விளையாடக்கூடிய 11 வீரர்களை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மும்பை இந்தியன்ஸ் அணியில் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக வந்து டிகாக் வந்து அணிக்குள்ளே வந்து இணைஞ்சிருக்காரு. இவர் வந்து ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். கடந்த முறை வந்து ஓப்பனிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் மற்றும் சூரியகுமார் யாதவ் இவங்க 2 பேரும் இறங்கி சூப்பராக வந்து விளையாண்டாங்க. இந்த முறை வந்து டிகாக் உள்ளே வந்திருக்க காரணத்தினால வந்து டிகாக் அல்லது லூயிஸ் 2 வீரர்களில் வந்து யாராச்சும் ஒரு வீரர் தான் 11 பேரில் வந்து தேர்வு செய்வாங்க. தேர்வு செய்கிற ஒரு வீரரோட சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் வந்து ஓப்பனிங் களமிறங்குவார். 3வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா வந்து களமிறங்குவார். 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா யுவராஜ் சிங்க்கு கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மா நல்ல ஒரு இடத்தை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாரு. 5வது இடத்துல வந்து ஹர்திக் பாண்டியா. 6வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கிரண் பொலார்ட் வந்து களமிறங்குவார். 7வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குருநால் பாண்டியா வந்து களமிறங்குவார். 8வது இடத்துல வந்து மார்க்கண்டே வந்து களமிறங்குவார். 9வது இடத்துல வந்து லசித் மலிங்கா வந்து களமிறங்குவார். மலிங்கா வந்து திரும்ப வந்து வீரராக அணிக்குள்ள வந்து இணைஞ்சிருக்காரு. அதனால் அவருக்கும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. 10வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மெக்லனகன் வந்து களமிறங்குவார். அப்படி இல்லைனா வந்து பிஹென்ட்ராஃப். இந்த 2 வெளிநாட்டு வீரர்களில் வந்து யாராச்சும் ஒரு பவுலர் வந்து தேர்வு செய்வாங்க. 11வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பும்ரா வந்து களமிறங்குவார். இதில் வந்து ஒரு சில வீரர்கள் வந்து மாற்றி கூட வந்து ரோஹித் சர்மா வந்து களமிறக்கி விடலாம். அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கக்கூடிய வீரர்கள் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கும்போது பொலார்டு வந்து சரியாக விளையாடல சொதப்பினார் அப்படின்னா பொலார்டை வந்து உட்கார வச்சுட்டு அவருக்கு பதிலாக பென் கட்டிங்கை கூட வந்து களமிறக்கலாம். அதேமாதிரி வந்து பும்ராவால் வந்து விளையாட முடியாத போட்டிகளில் அல்லது ஒரு சில வெளிநாட்டு வீரர் வந்து வெளியில் ஏற்றிட்டு வந்து பரீந்தர் சரணை வந்து அணிக்குள்ளே கொண்டு வருவதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் வந்து 2013 சீசனில் வந்து 4வது முறையாக கோப்பையை வாங்குறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சுக்க ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்மலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி.